அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு புளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி, வேர்க்கடலை அது மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம், வரமிளகா இதை மட்டும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வானொலி காஞ்சதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா வரமிளகா சேர்த்த வேணாம். சும்மா அந்த சீரகம், வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் வரமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஆற விடுங்க. அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 2 சேர்த்துட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்தும் போது நம்ம பெருங்காயப்பொடி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் வேர்க்கடலை மட்டும் போட்டால் போதும். முந்திரியெல்லாம் போட வேண்டியதில்லை. வேர்க்கடலை இல்லைன்னா மட்டும் ஒரு 4 முந்திரி உடச்சி போட்டுக்கோங்க. நான் வேர்க்கடலை கம்மியாக இருக்குங்கிறனால போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், இடித்த பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வரமிளகா மட்டும் சேர்த்துறீங்க அப்படின்னா பச்சை மிளகா எதுவும் சேர்த்தாமல் செஞ்சுக்கலாம். இல்லை பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அரைக்கிறதுல மிளகாயில் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. வேணால் மிளகு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகு சேர்த்து அரைச்சாலும் காரம் கொஞ்சம் வரும். இதை அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்துலாம், இல்லைன்னா நீங்கள் கொதிக்கிற டைமில் கடைசியாக கூட சேர்த்து கொதிக்க விடலாம். நான் இப்போ வெங்காயம் வதங்குற டைம்லேயே சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சோம் இல்லையா ஒரு கப்பில், அந்த புளி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு நிறைய கிளறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நிறையா கெட்டியாக கலந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்கிற டைமில் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கலந்துவிட்டு கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புளி சாப்பாடு கிளறதுக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த சாப்பாடு கிளறணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் புளிப்பு டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு ஆற வச்சுருக்கேன். இதில் நம்ம புளி கரைசலை ஊற்றி கிளறிக்க வேண்டியதுதான். நீங்கள் வேணும்னா அளவாக ஊற்றி கிளறிட்டு கொஞ்சம் கிண்ணத்தில் கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சாப்பாடு நிறையா தான் வச்சுருக்கேன், அதனால் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இது மாதிரி கலந்துட்டோன்னா புளி சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா புளி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட மிளகு சேர்த்து அரைச்சி போடுறதுனால போடலாம். நான் மிளகு எதுவும் சேர்த்துல, வரமிளகா போட்டிருக்கனால அதுவே காரம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலரிட்டோம்னா புளி சாப்பாடு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.